ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கு ஜெனடிக்ஸில் இந்த பெடிகிரி அனலைசிஸ் பற்றி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறோம். ஸோ இது கூட இப்போ ஒரு 2 years பேக் ஆஸ்க்டு பை NTA நமக்கு நீட் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு மேல்னால் என்ன, அதுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், சர்க்குலர் மாதிரி இருந்தால் ஃபிமேல், செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா ரெட்டிஷ் கலரில் நான் வந்து கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே என்னென்ன கொடுத்துருக்குறன்றதை கரெக்டாக எழுதிக்கணும். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ், நோயுடன் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தலைமுறையை பற்றி இண்டிகேஷன் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அஸ்பெக்ட்ஸில் வந்து நமக்கு எப்போயாவது கேள்வி கேட்பாங்க. இது ஆண் பெண் இணைதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த மேட்டிங் வித் ரிலேட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எபோவ் அண்ட் சில்ட்ரன் பிலோ, பெற்றோர்கள் வந்து மேலே இருக்காங்க, குழந்தைகள் வந்து கீழே இருக்கிற மாதிரி ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது மாதிரி கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல்னால் இது, ஸோ மேல் இது, ஃபீமேல்னால் இது, ஃபீமேல் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ மேல் ஃபீமேல் இந்த மாதிரி சார்ட்டில் மறுபடியும் இந்த மாதிரி இருந்தால் இது ரெண்டும் குழந்தைகள். அப்போ பேரண்ட்ஸ் எபோவ் மேலே, சில்ட்ரன்ஸ் பிலோ கீழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேல், இது ஃபீமேல். அப்போ பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டிஷ் கலரில் கோட் போடுறதுனால அஃபெக்டட் வித் டிசீஸ், நோயுடன் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். இந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசம் தான். இங்கே இருக்கிற எல்லா காலமுமே ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு இது கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே 2 தடவை கேட்டிருக்காங்க. இது 3வது முறை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறையா இருக்குது. ஸோ இதோடு சேர்ந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டாபிக் வந்து கூட பக்கத்தில் வச்சுருப்பாங்க. Mutation, nothing but the sudden changes happened. That means suddenly happened by physical or chemical factors or stimuli. இயற்பியல் வேதியியல் ஒரு நிலைப்பாடுகளுடன் அல்லது ஏதேனும் அதனுடைய காரணிகளுடன் இந்த திடீர் மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் காரணிகளோ வேதியியல் காரணிகளோ திடீர் மாற்றத்தை தீர்மானிக்கலாம். ஸோ that the mutation conducted by physical or chemical factors. physical factors அப்படின்றது என்னென்னா ஹீட்டு, டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரேடியேஷன், இந்த மாதிரி கதிர்வீச்சுகள், வெப்பம், இந்த மாதிரி காரணங்கள், அழுத்தம், இந்த மாதிரி காரணங்களால் நடக்கிற திடீர் மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸில் வரும். அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் லைக் பாய்சன்ஸ், மருந்துகள், விஷம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கலில் வந்துடும். ஸோ இது மாதிரி ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் த ரெஸ்பான்ஸ் அண்ட் கான்டெக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். இந்த மியூட்டேஷன் ஆஃப் முதல்ல நமக்கு கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அதாவது லமார்க்கியானா அப்படின்ற தாவரத்தில் இருந்து பை ஹீகோ டிவிரியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சார். ஹீகோ டிவிரியஸ் ஃப்ரம் ஈனோதெரா லமார்க்கியானா லுக் லைக் த 4 o'clock plants. அந்த தாவரத்துக்கு பேர் தான் ஈனோதெரா லமார்க்கியானா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈனோதெரா லமார்க்கியானா இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் தி மெராஃபஸ் ஜாலஃபா 4 o'clock plants அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாவரங்களை ஒத்துருக்கிற இதில் தான் அந்த ஹீகோ டிவிரியஸ் முதல்ல இந்த மியூட்டேஷன் கண்டுபிடிச்சாங்க. ஸோ த மியூட்டேஷன்ஸ் மீன்ஸ் என்னென்னா அண்ட் சேஞ்சஸ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் கெமிக்கல்ஸ், DNA, ஜீன், குரோமோசோம்ஸ், வெதர் நிறையா மியூட்டேஷன்ஸ் டைப்ஸ் இருக்கும். ஜீன் மியூட்டேஷன் அண்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டோனியஸ் மியூட்டேஷன் இருக்கும், இன்டியூஸ்டு மியூட்டேஷன் இருக்கும், பயோகெமிக்கல் மியூட்டேஷன்ஸ் டைப்பு, அப்புறம் வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன் டைப், லீத்தல் மியூட்டேஷன், கொல்லுதல் திடீர் மாற்றம். இந்த மாதிரி பலவிதமான திடீர் மாற்றங்கள் உயிரினங்களில் வந்து நிகழும். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திடீர் மாற்றங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா லீத்தல் மியூட்டேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் கம்பேர்ட் டு த எனி அதர் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஏன் இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி த டெத் வில் ஹக்கர்ஸ், மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெத் இஸ் ஹேப்பன்ட். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த உதாரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கல் செல் அனிமியா, கதிரறிவால் ரத்த சோகை தான் இந்த லீத்தல் மியூட்டேஷனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லப்படுது. ஸோ நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ திங்க் சொமேட்டிக் மியூட்டேஷன், ஜெம் செல் மியூட்டேஷன், பயோகெமிக்கல் மியூட்டேஷன்ஸு, நிறைய டைப் ஆஃப் த மியூட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ மியூட்டேஷன்ஸ் எவ்ரிதிங் கண்டக்டட் பை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. மியூட்டேஷனோட டைப்பும் நிறையா நமக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வேறு லெசன்ஸில் இருக்குது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச்சில் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணிக்கலாம். ரைட்.